மகிமைப்படுவார், எனக்கும் சீசராயிருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் எனக்கு சீசரா இருப்பீங்க. கனி கொடுக்கணும், ஆவியின் கனி உங்களுக்குள்ள காணப்படணும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம் உங்களுக்குள்ள ஆவியின் கனி கொடுக்கணும். ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ஆத்துமா என்கிற கனியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கணும். ஒவ்வொரு முறை வரும்பொழுது ஒரு ஆத்மாவை ஆண்டவரே, அடுத்த வாரம் நான் வரும்போது ஒரு ஆத்மாவை கையில் கூட்டிக்கிட்டு வரணும், எனக்கு ஒரு ஆத்மாவை தாங்க அப்படின்னு கேட்கணும், பிரயாசப்படணும். மாதத்துக்கு ஒரு பொது ஆத்மாவையாவது நான் சபைகளை கொண்டு வரணுமே, உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தணுமே, கனிகளை கொண்டு வந்து உமக்கு படைக்கணுமே, கனி கொடுக்கணும். மிகுதியான கனிகளை கொடுத்தா நீங்கள் என்னுடைய சீஷராயிருப்பீங்க, சீஷியாயிருப்பீங்க. இதெல்லாம் ஆழமா மனதில் பதித்து கொள்ளணும்.